அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக். எல்லார் வீட்லேயும் ரமதான் அப்போ வந்து அதிகமாக செய்யக்கூடிய டிஷ் வந்துட்டு ஷீர் குர்மா தான். ஸோ ஷீர் குர்மா வந்து பயங்கர ரிச்சான ஒரு டெசர்ட். இது நல்ல பால், சேமியா அண்ட் எல்லா நட்ஸும் போட்டிருப்போம், டேட்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ இந்த ஷீர் குர்மா வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரமதான் ஸ்பெஷல் ஷீர் குர்மா இன்னைக்கு நான் வந்துட்டு ஏபிஸோட அரேபியன் பெர்ல் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் டேட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஷீர் குர்மாக்கு ஏபிஸோட வெர்மிசெல்லி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இந்த ஷீர் குர்மா வந்திருக்கு. எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஷீர் குர்மா செய்யறதுக்கு ஒரு பேன்ல நெய் எடுத்துட்டு அதுல நட்ஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இது லைட்டா ரோஸ்ட் ஆகி வரும்போது இதுல கொஞ்சமா வந்து நம்ம ரீசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏபிஸோட டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது நீங்க ஹனியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஷீர் குர்மால இதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அண்ட் இதுல ஏபிஸோட வெர்மிசெல்லி சேர்த்துருக்கிறேன். வெர்மிசெல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம நட்ஸோட வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா அந்த ஒரு கலர் சேஞ்ச் வரும்போது இதுல நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்ச பாலையும் வந்து இதுல சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட கொஞ்சமா கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சேமியாவும் நல்லா குக் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஷீர் குர்மாவும் ரெடி ஆயிடும். அண்ட் நல்ல கிரீமியா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஷீர் குர்மா. இந்த ரமதானுக்கு கண்டிப்பாக இந்த ஷீர் குர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏபிஸோட ஃபர்ஸ்ட் டேட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஷீர் குர்மாவில் அந்த டேட்ஸ் கிடைக்கும் போதுமே வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி